அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு இந்த காலையின் பொழுதை நாங்கள் காண்பதற்கு கிருபை கொடுத்த தயவிற்காய் மசூதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்த்துக்களை சொல்லி உங்களை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு மனிதர் செய்த அற்புதங்கள், என்ன அற்புதங்களை ஆண்டவர் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உலகத்தை படைத்த தேவன் நாம் காண்கிற அனைத்து பொருள்களையும் உருவாக்கின தேவன் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் அநேக காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று யோவான் 14:12 சொல்லுகிறது. என்னை விசுவாசிக்கிறவன். இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் எப்படி செய்தார் என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட போது அவருடைய சுகவீனத்திலிருந்து அவன் தன்னை விடுதலையாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற அவனுக்கு ஏசாயா பக்தன் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் சற்று முரண்பாடாக காணப்பட்டது. அவன் சொல்லுகிறான், இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையில் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு சொன்ன ஒரு அனுபவத்தை நாம் வாசிக்க முடியும். எசேக்கியா ராஜா அங்கு வியாதிப்பட்ட போது ஒரு அத்திப்பழ அடையை கொண்டு வந்து அதை அவன் நெற்றியிலே பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளில் நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்று கேட்கிறான். அப்பொழுது ஏசாயா, நீ அடையாளத்தை கேட்கிறாய், உனக்கு என்ன அடையாளம் வேண்டும் என்று சொல்லி, இப்பொழுது சுழன்றுகிற இந்த கடிகாரம் முன்பக்கம் போவதற்கு அல்லது பின்பக்கம் போவதற்கு எது சாத்தியமாக உனக்கு வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது எசேக்கியா சொல்லுகிறான், முன்பக்கம் போவது எளிது, ஆனால் பின்பக்கம் போவது இயலாத காரியம், எனவே அதை நீ செய்து எனக்கு காண்பி என்று சொல்லுகிறார். உடனே ஏசாயா எசேக்கியாவுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபித்து, ஆண்டவரே, இந்த எசேக்கியா இப்படிப்பட்ட அனுபவத்தை, அடையாளத்தை கேட்கிறார், நீர் அதை செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது, ஆண்டவர் அந்த சூரிய கடிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 டிகிரி, அதாவது 10 பாகையை அவர் பின்னிட்டடைய செய்கிறார். அது பின்னால் போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இதை நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 10, 11வது வசனத்திலேயும், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 8வது வசனத்திலேயும் இதை நாம் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாள் ஜீவிதத்திலேயும் நாம் ஆண்டவருக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் சத்தியங்கள் தேவநாமத்திற்கு எப்படிப்பட்ட மகிமையை கொடுக்கும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும்.
மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 12-13வது வசனத்திலே அங்கு ஒரு சிலர் தேவ சமூகத்தில் அடையாளம் கேட்கிறார்கள். பரிசேயர் அவரோடு தர்க்கிக்கிறதை தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பரிசேயரும் மனிதர்கள் தானே, சதுசேயரும் மனிதர்கள் தானே. ஏசாயா கேட்டபோது ஆண்டவர் 10 பாகையை பின்னெட்டி செய்தாரே. இந்த பரிசேயர் கேட்கும்போது ஆண்டவர் ஏன் உங்களுக்கு அடையாளம் கொடுக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார்? சற்று யோசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று எரேமியா 33:3 சொல்லுகிறது. ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் உனக்கு சகாயம் செய்வார். என் ஆபத்திலிருந்து என் தேவன் என்னை மீட்டு கொண்டார் என்று 18வது சங்கீதம் 18வது வசனம் சொல்லுகிறது. கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் ஏசாயாவுக்கு கொடுத்து விட்டார். இந்த பரிசேயர் சத்சேயருக்கு கொடுக்கவில்லை. அப்படி என்றால் கேட்பவர்கள் எப்படிப்பட்ட குணம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை. தாவீது ராஜா பாடும்போது அவர்கள் ஜெபம் பாவமாக கடவது என்று சொல்லுகிறார். காரணம், கேட்கிற பிள்ளைகளுடைய குணலட்சணங்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு மனமாற்றத்திற்காக கேட்கிறாரா அல்லது தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்கென்று கேட்கிறார்களா என்பதை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். எனவே தான் அவர்கள் கூப்பிடுகிற அந்த கூக்குரலுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, யாத்திரையாகம புஸ்தகத்திலே 14வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் 14:15, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களுக்கு போராட்டங்கள் வரும் என்றால் அந்த போராட்டத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் யாருடைய போராட்டத்திற்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் என்பதுதான் 2வது முறையாக இங்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். யார் கூப்பிட்டால் அவர் கேட்பார், யாருடைய இக்கட்டுகளுக்கு அவர் அனுகூலம் செய்வார் என்பதுதான் இங்கு முக்கியம். அப்படிப்பட்ட அனுபவத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், மனிதர்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு அனுபவத்தை, பேதுரு செய்த ஒரு அனுபவத்தை இன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 40வது வசனம் சொல்லுவதை நாம் தியானிப்போம். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். தபித்தால், அதாவது தொர்க்காள், மரித்து போய்விட்டார். ஆனால் அவள் மரித்து அடக்கம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருந்த அந்த நிலையில் அங்கு தேவ மனிதன் பேதுரு அவள் இருந்த அந்த வீட்டிலே எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். ஆண்டவரே, இந்த தபித்தால் எவ்வளவு பிரியமானவள், ஏழைகளுக்கு உதவுகிறவர் என்பதை நீர் அறிவீர். அவளுக்காக ஒரு விசை இறங்கி இந்த பாவி ஜெபம் பண்ணுகிற ஜெபத்தை கேட்டு நீர் அவளை உயிர்ப்பியும் என்று கேட்கிறான். பேதுரு கேட்ட இந்த வார்த்தையின்படி மீண்டும் தற்கால்
எழும்புகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, எத்தனை அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 32வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 24வது வசனம் சொல்லுகிற அனுபவத்தை நாம் அங்கு கற்றுக்கொள்ள முடியும். அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 2 நாளாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அன்பு பிள்ளைகளே, அற்புதத்தை கட்டளையிட்டார். நம்முடைய தேவன் ஒரு மனிதனுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கிற தேவன் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. யார் கூப்பிட்டாலும் அவர் கேட்பாரா என்றால் கேட்பார். ஆனால் கூப்பிடுகிறவருடைய ஜீவிதம் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பாவி கூப்பிட்டால் கேட்பாரா என்றால் கேட்பார். ஆனால் மனமாற்றத்தை பெற்றுக்கொண்டதற்கு பின்பு அந்த பாவிகளுடைய கூக்குரல் ஆண்டவருடைய சமூகத்திலே ஏறெடுக்கப்பட்டு அவனுடைய விண்ணப்பங்களுக்கு ஏற்ற விடையை ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். வேதாகமத்திலே இன்னொரு அற்புதத்தை நாம் பார்க்கும்போது, அங்கு யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12-13வது வசனம் நமக்கு இன்னொரு அற்புதத்தை ஒரு மனிதன் கேட்டபோது ஆண்டவர் செய்கிறார். யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. 10வது அதிகாரம், யோசுவா 10வது அதிகாரம் 12வது வசனம், கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஐலோன் பள்ளத்தாக்கின் மேலும் எழுங்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இருந்ததில்லை, அதற்கு பின்னும் இருந்ததில்லை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இயற்கையின் சத்துவங்கள் ஒரு தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனிதனால் நிறுத்தப்படும், செயல்படுத்தப்படும் என்பதை இந்த வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது. பாகைக்கு பாகை 10 பாகை பின்னிட்டு சென்றது. மரித்து போன துர்காலை ஒரு மனிதன் எழுப்பினார். இங்கு யுத்தம் நடக்கும்போது துன்மார்க்கர், அதாவது விரோதிகளுடைய சேனைகள் அழிவு வரை அங்கு இரவு வரவில்லை. ஏறக்குறைய ஒரு பகல், ஒரு இரவு முழுவதும் அங்கு பகலாகவே காட்சியாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அங்கு வேதம் சொல்லுகிறது, இதை போல அனுபவத்தை ஆண்டவர் இதற்கு முன்பும் அதற்கு பின்பும் செய்தது இல்லை என்று சொல்லுகிறார். ஒரு சாதாரண மனிதனுடைய சொல்லை கேட்டு ஆண்டவர் செய்த அற்புதங்கள். அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த அற்புத அடையாளங்களை நம்மால் செய்ய முடிவதற்கான பலன் நமக்கு உண்டா? நாம் யோசித்து பார்ப்போம். அடையாளத்தை கேட்பது சரிதான். ஆனால் கேட்கிற நான் அந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்கிறேனா? நான் கேட்டால் தேவன் எனக்கு கொடுப்பாரா என்ற நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய முன்னோடிகள் செய்த அற்புதங்கள், அவர்கள் பெற்ற நற்சாட்சிகள் இன்று வரை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பின்னால் நம் சந்ததிகள் நம்முடைய வாழ்க்கையை குறித்து
படிப்பதற்கான ஒரு ஜீவிதத்தை நாம் வாழ்ந்து காண்பிக்கிறோமா என்பதை யோசித்து, உங்களால் முடியும், என்னால் முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சப்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கும் போது நாம் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க நம்ம எப்போ கொடுப்போமா? அப்படி விரும்புகிற பிள்ளைகள் என்னோடு கூட ஜெபிக்க வாருங்கள். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்குள் இருக்கும் அவிசுவாச குறைவுகள் மீண்டும் தொடராதபடி எங்களை காத்து எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நல்லதொரு சத்திய வார்த்தைகளை தேவன் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். கேட்ட நாமும் அந்த விசுவாச பாதையிலே அற்புதங்களை செய்கிற பிள்ளைகளாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கான பலத்தை தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட் உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.